ஒரு சாதாரண நியூஸ் பேப்பரில் ஒரு சின்ன ஃபோட்டோவை வச்சு ஆரம்பிக்கிற அந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பெரிய அந்த எல்டிடிங்கிற அந்த அமைப்பினர் எதனால் இங்கே வந்தாங்க, எதனால் கொல்லப்பட்டாங்க, இந்த சிவராசன் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம் யாரு, நளினி அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம் யாரு, சாந்தன் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம் யாரு, பேரறிவாளன் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம் யாரு, இவங்க எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் பரிச்சயமான பெயர்கள். ஆனால் இந்த பெயர்கள் ஒவ்வொருத்தவங்களும் என்ன வந்திருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த கட்டுக்கதையாக சொல்லாமல் ஒரு நாவலை அடிப்படையாக வச்சு இவங்க படம் பண்ணியிருக்காங்க. இந்த நாவலை வச்சு அடிப்படையாக படம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்களை திணிக்காம இல்லை ஹிந்தியில் எடுத்திருக்காங்க அப்படின்றதுக்காக ஒரு தரப்பு சாராராகவும் சில விஷயங்கள் பண்ணாமல் என்ன ஃபேக்டோ அந்த ஃபேக்டாகவே படமாக எடுத்துக்கிறது தான் இந்த வெப்சீரிஸோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. நம்ம எல்லாருமே ராஜீவ்காந்தி அசாசினேஷன் நடந்த ஒரு விஷயம் வரைக்கும் தெரியும். இவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க, அதுவும் கர்நாடகா மாநிலத்தில் எப்படி சிவராசன் அவங்களும் அந்த சைனைட் குப்பியில் இறந்தாங்க, அவங்க இறந்ததுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு பெரிய ரிசர்ச்சே இதுக்குள்ளே இருக்குது. இந்த ரிசர்ச்சு உங்களுக்கு வெறும் டாக்குமெண்ட்ரி ஃபேஸில் இருக்கா அப்படின்னா கிடையவே கிடையாது. இது டாக்குமெண்ட்ரி பேஸையும் தாண்டி ஒரு ஸ்க்ரீன் பிளேல நல்லாவே போய்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஸ்க்ரீன் பிளேலையும் ஒரு அழுத்தம் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களும் இவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, கிட்டத்தட்ட 17-18 பேர் வரைக்கும் இவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க, இது உங்களுக்கு யாரெல்லாம் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, இவங்களுக்கு எப்படி காசு வந்துச்சு அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே நோட் பண்ணி அழகாக பண்ணியிருக்காங்க. இதில் இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த காலகட்டத்தை உருவாக்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். 1990 காலகட்டத்தை இவங்க எங்கே போய் அந்த லொக்கேஷன்லாம் பிடிச்சாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனை பிடிச்சி அந்த மாதிரி லொக்கேஷனுக்கு ஒரு வடிவமைச்சு ஒரு பக்காவாக ஒரு செட் ஒர்க் பண்ணி பக்காவாக ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி இவ்வளோ பெரிய கேஸ்டிங் குரூவை இந்த பட்ஜெட்டுக்குள்ளே ஒன்று பண்ணியிருக்காங்க. நிஜமாகவே ஹண்ட் வெப் சீரிஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். பட் நீங்கள் ஒரு எபிசோடாக பார்க்க மொத்தம் 7 எபிசோடு இருக்குது. அந்த 7 எபிசோடு நீங்கள் பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் தரும். என்னன்னா, ஓஹோ இவ்வளோ விஷயங்கள் இதில் நடந்திருக்கு போல. இதில் 2 ஆங்கிளையுமே சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி உயிரோடு பிடிக்க வேண்டியவங்களும் ஏன் பிடிக்க முடியாமல் போச்சுங்கிறதுக்கு உண்டான பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இதில் சொல்லியிருக்காங்க. பொதுவாக பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் அவ்வளோ போல்டாக டைனாமிக்காக யாரும் சொல்ல மாட்டாங்க, ஆனால் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது 2 ஆங்கிளையுமே இந்த ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஹண்ட் வெப் சீரிஸும் முடிஞ்சால் பாருங்கள். ஏன்னா இது ஒரு நல்ல வெப் சீரிஸ், எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு வெப் சீரிஸ். நம்ம ஊரில் நடந்த ஒரு சம்பவம், நம்ம நாட்டில் நடந்த ஒரு சம்பவம், இந்த சம்பவத்தை அடிப்படையாக வச்சு ஒரு ஹிந்திக்கார ஒரு படம் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னா அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயங்கள். இதில் நல்லது கெட்டதுங்கிற அனாலிசிஸ் தேவையில்லை. இந்த இன்ஃபர்மேஷன் எதனால் எப்படி அவங்க கண்டுபிடிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கு இல்லையா, அது நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இது தெரியும் போது தான் அவங்கள பார்த்தோன்னா இன்னும் நிறைய தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காகவாது இந்த ஹண்ட் வெப் சீரிஸை பார்த்தா உண்மையிலேயே உங்களுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் நிறைய கொடுக்கும்.